இப்பொழுதும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு சபையாரின் ஜெபம் என்கிறதான தலைப்பில் இந்த சபையார் ஜெபித்த பொழுது என்ன நடந்தது அப்படின்னு நேரம் அனுமதிக்கிற வண்ணம் சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே பேதுரு என்கிறதான தேவ மனிதர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம 1வது வசனத்துல எழுந்து படிக்கும் பொழுது ஏரோது சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கிறான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்கிறான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது அவன் கண்டு பேதுருவையும் ஸ்தோத்திரம் பிடிக்க தொடங்கி இப்ப நம்ம படிக்கிறோம், பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கும் பொழுது சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். அப்ப எத்தனை பேர் ஜெபித்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம படிக்கிறோம், ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அநேகர் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்படி எல்லாம் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அப்ப எத்தனை பேர் ஜெபித்தாங்கன்னு இங்க சொல்லப்படல. ஆனால் ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். எதற்காக ஜெபம் பண்றாங்க பாருங்க. பேதுரு இப்ப எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஊழியக்காரனாகிய பேதுரு வெளியே வரணும், வெளியே வரணும், அவரை வெளியே கொண்டு வாருங்க, வெளியே கொண்டு வாருங்க அப்படின்னு சபை ஊக்கமா ஜெபம் பண்ணிச்சு. மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க, சபை ஊக்கமா ஜெபம் பண்ணணும். அப்ப ஆண்டவர் சில காரியத்தை செய்ய போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே நம்முடைய ஜெபம் ஊக்கமா இருக்கணும். இப்ப சபை ஊக்கமா ஜெபம் பண்ணுது. ஆண்டவரே ஊழியக்காரர் வெளியே கொண்டு வர, அப்படிதான் ஜெபம் பண்ணிருப்பாங்க இல்ல, ஊழியக்காரர் வெளியே கொண்டு வாரு, வெளியே கொண்டு வாரு. ஆனா நீங்க பைபிள்ல படிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நீங்க படிக்கும் பொழுது யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப யோசேப்புக்காக யாருமே ஜெபம் பண்ணல. சிறைச்சாலைக்குள்ள இருந்த யோசேப்புக்காக யாராவது ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? ஒரு ஆளும் ஜெபம் பண்ணல. இந்த யோசேப்பு பாவம் செய்யாதவர், தீமை செய்யாதவர், தப்பு செய்யாத மனிதர் தான் யாரா இருக்கிறார்? யோசேப்பை காணப்படுகிறார். ஆனா யோசேப்பு இப்ப இங்க அடைக்கப்பட்டிருக்கிறார், சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்ப சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த யோசேப்புக்காக யாரும் ஜெபம் பண்ணல. இப்ப சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சுயம்பாவிகளின் தலைவன் பானபாத்திரக்காரன் அப்படி 2 பேரை குறித்தாங்க படிக்கிறோம். இவங்க ஒரு சொப்பனம் பார்க்கிறாங்க. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை இப்ப யோசேப்பு என்ன செய்கிறாரு? சொல்லுகிறாரு. இப்ப ஸ்தோத்திரம், பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. அப்ப அங்க சாஸ்திரிகள் ஜோசியக்காரர் எல்லாம் கூப்பிடுறான். யாருக்குமே அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. இப்ப சுயம்பாவிகளும் பானபாத்திரக்காரன் சொல்றான், இப்படி ஒருத்தன் சிறைச்சாலையில் இருக்கிறான், அவன் நான் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவின் சமூகத்தில் இருந்து அவனுக்கு அழைப்பு கடந்து வந்தது. அவன் புதிய வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு அவனுடைய அலங்கோலமான நிலைமை மாற்றப்பட்டு அவன் தாடி எல்லாம் எடுக்கப்பட்டு இப்பொழுது ராஜாவின் சமூகத்தில் அவன் கொண்டு போகப்பட்டான். அப்ப சிறைச்சாலையில இருந்ததான யோசேப்புக்கு ஒரு நாள் ராஜ சமூகத்திலிருந்து அழைப்பு கடந்து வந்தது, அவன் விடுதலையாக்கப்பட்டான். ஆமென். நீங்க அடுத்த பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா சிம்சோன் தப்பு செய்தபடியினால் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் தீமை பாவத்திற்கு இடம் கொடுத்தபடியினால் சிம்சோன் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தார்.
ஆனா அவருக்காக யாரும் ஜெபம் பண்ணினதாய் சொல்லப்படல. ஆனா என்ன செய்யறாங்க பாருங்க, ஆமென், சிம்சோனை கூட்டிக் கொண்டு போனார்கள். எதற்காய் கூட்டிக் கொண்டு போனார்கள்? வேடிக்கை காட்டும்படியாக சிம்சோனை கூட்டிக் கொண்டு போனார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா அவனை வேடிக்கை காட்டும்படியாய் கூட்டிக் கொண்டு போனார்கள். கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், ஆமென், ஸ்தோத்திரம். அதே போல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா யோயாக்கீமின் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தான். அவனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணினார்கள். ஆமென். எரேமியாவின் புஸ்தகம் 52:31 படிச்சீங்கன்னா அவன் சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணினான் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப இவங்க எல்லாம் பாருங்க, இப்ப சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக யாரும் ஜெபம் பண்ணல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து அங்கே வாசிக்கும் பொழுது பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள இருந்த பொழுது அவர்களுக்காகவும் யாரும் ஜெபம் பண்ணல. ஆனால் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது சிறைச்சாலையின் கதவு தானாகவே திறந்தது. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் கவனிக்கணும், இவங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் நான் சொன்ன எல்லாரும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்காக சபையார் ஜெபம் பண்ணல. ஆனால் பேதுரு சபைக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த பொழுது சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபம் பேதுருவை வெளியே கொண்டு வந்தது. அப்ப நம்ம ஊக்கமாய் ஜெபம் பண்ணும் பொழுது சில சிறை இருப்பில் இருந்து சில பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். சத்துரு சிலரை பயங்கரமாய் சிறையாக்கி வைத்திருக்கிறான். அந்த சிறையிருப்புக்குள் இருந்து வெளியே வர முடியாதபடி அநேகரை சிறையாக்கி வைத்திருக்கிறான். இந்த ஜெபத்தின் மூலமாக, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக சிறையிருப்புக்குள் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிற சிலரை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். யோசேப்பை வெளியே கொண்டு வந்த தெய்வம், ஆமென், ஸ்தோத்திரம், பேதுருவை வெளியே கொண்டு வந்த தெய்வம். ஆதி சபை சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருந்தது, அவர்களை வெளியே கொண்டு வந்த தெய்வம். ஆமென், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஆமென். நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் சில சிறையிருப்பின் அனுபவங்கள் அழிக்கப்பட போகுது. ஓ, சில பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். இதை நம்பினா மாத்திரம் ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த ஜெபத்தில் வந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு சிறை வாசம் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த சிறையிருப்புக்குள் இருந்து நீ வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். பேதுருவுக்காக சபை ஜெபித்த பொழுது அந்த சிறையிலிருந்து கர்த்தர் வெளியே அவனை கொண்டு வந்தது போல சில சிறையிருப்பின் அனுபவத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். இதை நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் கைகளை தட்டி 2 நிமிடம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன் சிறை வாசம் அழிக்கப்படும். உன் சிறையிருப்பின் தன்மைகள் மாறி போகும். கர்த்தர் உனக்காக உதவி செய்ய போகிறார். உனக்காக கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போறாரு. ஐயோ, இந்த சிறையில கிடந்து அழிந்துருவேனோ, என் குடும்பம் அழிந்துடுமோ, என் பிள்ளைகள் அழிந்து விடுவார்களோ, இந்த சிறையை விட்டு இனி என்னால வெளியே வர முடியாதோ ஏங்கி கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை எங்கே இருந்து நீ கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உன்னை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் மகத்துவத்தை இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சபை ஜெபிக்கும் பொழுது அவருடைய கிரியை வெளிப்படுகிறது, அவருடைய மகத்துவம் வெளிப்படுகிறது, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, அவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது. நம்புகிற பிள்ளைகள் அத்தனை பேரும் கைகளை தட்டி உன் சிறையிருப்பின் அனுபவம் இன்றைக்கு மாறி போகிறது. உடபாலா கந்துரபாலா கத்துரபா கத்திரபா கரபோரியா உடமன கடக சியாதர கனகட கதுரியா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க. சபை உங்களுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுது. உங்க சிறையிருப்ப ஆண்டவர் மாற்ற போகிறார். நம்புறீங்களா? நீங்க நம்பினா கையை உயர்த்தி நல்ல அல்லேலூயா சொல்லணும்.
இது போதாது, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சில சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். அப்ப இப்ப சபை ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே தேவ மனிதனை வெளியே கொண்டு வாரும், வெளியே கொண்டு வாரும், வெளியே கொண்டு வாரும். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது முதலாவது என்ன நடந்தது பாருங்க. ஆண்டவர் இவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். சபையாரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்டு இப்ப என்ன செய்றாரு பாருங்க. ஆமா, 7வது வசனத்தை படிங்க. முதலாவது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. முதலாவது கவனிக்கணும், ஜெபம் ஒரு காரியத்தை செய்துச்சு. சபையாரின் ஊக்கமான ஜெபம் என்ன செய்துன்னா தூதனை அனுப்பினது. இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் தூதர்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கவனிக்கணும். அப்ப நல்ல ஜெபம் பண்றாங்க இல்ல? ஆமே, விடுதலை ஆக்குமாண்டவரே, விடுதலை ஆக்குமாண்டவரே. அப்ப கவனிக்கணும், சபையாரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா? கேட்டார் தானே? ஆமே, கேட்டு இப்ப என்ன செய்கிறாரு? ஒரு தூதனை அங்கே அனுப்புகிறார். அப்ப முதலாவது சொல்றேன், நம்ம ஜெபத்தின் விளைவாக தூதர்களை நமக்காக கர்த்தர் அனுப்ப போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியத்திலே பாதுகாப்பை கொடுக்க ஆண்டவர் தூதர்களை அனுப்ப போகிறார். நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் தூதர்களை அனுப்ப போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய பகுதியில தூதர்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். நீங்க கவனிக்கணும், இப்ப தூதன் புறப்பட்டு போகிறான். சிறையில என்ன பிரகாசித்ததாம்? வெளிச்சம் பிரகாசித்தது. நீங்கள் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிச்சா, வெளிப்படுத்தல் 18:1 படிங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தூதன் இறங்கி வர கண்டேன். அந்த தூதன் இறங்கி வந்த பொழுது பூமி முழுவதும் பிரகாசமாயிற்று. இப்ப சபையார் ஜெபித்த பொழுது ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் அங்கே போன போது சிறைச்சாலையில ஒரு பெரிய பிரகாசம் உண்டாயிற்று. அப்ப இன்றைக்கு முதலாவது சொல்றேன், நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் சில தூதர்களை கர்த்தர் அனுப்ப போகிறாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க பைபிள படிக்கும் பொழுது ஆமென், இயேசு இப்பொழுது ஆமென் கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையின் பக்கத்தில் போய் நின்று கேட்கிறாங்க, ஐயோ இது பெருசா இருக்குதே, இந்த கல் பெரிதா இருக்குதே, யார் எங்களுக்காக இந்த கல்லை புரட்டுவான் அப்படின்னு அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ஆமென், அங்கே நம்ம படிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிங்க. அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். கவனிங்க, இப்ப எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ஆமென், அங்கே ஒரு தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளினான். ஆமென், வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை என்ன செய்கிறான்?
புரட்டினான். ஆமென். அந்த வசனத்தை படிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 28:2. மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளினான். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சிறைச்சாலையை மன்னிக்கணும், கல்லறையை ஒரு கல் அடைத்து வைத்திருக்கிறது. அது பெரிய கல். இவர்கள் ஒரு ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்ல நமக்காக எவன் புரட்டுவான், யார் புரட்டுவார்கள் என்று ஏக்கத்தோடு நிற்கும் பொழுது அங்கே படிக்கிறோம், ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினான். இன்றைக்கு சொல்றேன் தேவ பிள்ளையே, ஒரு தூதனை கர்த்தர் நமக்காய் அனுப்ப போகிறார். பெரிய கல்லு. இந்த பிரச்சனை எப்படி மாறும், இந்த நெருக்கம் எப்படி மாறும், இந்த துன்பம் எப்படி மாறும், ஐயோ இது எப்படி புரட்டப்படும், இதிலிருந்து எப்படி விடுதலையாக்கப்படுவே என்கிறதான ஒரு ஏக்கத்தோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒன்றை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், நமக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். அது எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் சரி, அந்த கல்லை ஒரு தேவ தூதன் புரட்டி தள்ளினா, ஆமே, இயேசு வெளியே வரக்கூடாது என்று சொல்லி அந்த கல்லை புரட்டி வைத்திருந்தார்கள். அந்த கல் புரட்டப்பட்டது உண்மையானால் உன் வாழ்க்கையில நன்மை அனுபவிக்க கூடாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது, நன்மை வரக்கூடாதுன்னு சத்துரு பெரிய கல்லை கொண்டு அதை தடுத்து வைத்திருக்கலாம். இந்த ஜெப நேரத்தில் ஓ சபையார் ஜெபித்த பொழுது அங்கே ஒரு தூதன் புறப்பட்டு வந்தது உண்மை என்று சொன்னால், இந்த ஜெபத்தில் அப்பா நமக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். எதற்கென்று சொன்னால் அந்த கல்லை புரட்டி தள்ளும்படியாய், அந்த பிரச்சனையை புரட்டி தள்ளும்படியாய், அந்த நெருக்கத்தை புரட்டி தள்ளும்படியாய் கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் இன்றைக்கு அனுப்ப போகிறாரு. இதை நம்பினா கர்த்தரை மகிமைப்படுத்தணும், இதை நம்பினா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உனக்காக ஒரு தூதன் இன்றைக்கு இறங்கி வர போகிறான் தேவ பிள்ளையே. பெரிய பிரச்சனை, பெரிய கல் ஓ இன்னைக்கு அடைத்து வைத்திருக்கிறது சில நன்மையா, இப்ப அந்த கல் புரட்டப்பட போகுது. உடபல கத்துரப கத்திரப கரபௌரியா உடபல பல 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 பலபா உடபல பல 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 பலபா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஆமென். இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையோடு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி மாறும், இந்த கஷ்டம் எல்லாம் எப்படி மாறும், இதில் நான் எப்படி விடுதலையாக்கப்படுவேன் என்கிற ஏக்கத்தோடு தான் இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்னைக்கு சபை ஜெபித்த பொழுது ஒரு தூதன் புறப்பட்டு வந்தான். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். எதற்கென்று சொன்னால் கல்லறையின் வாசல் இருந்த கல்ல புரட்டி தள்ள அவர்களும் போய் கலக்கத்தோடு தான் நிற்கிறாங்க. இந்த கல் மிக பெருசா இருக்குது, யார் நமக்காய் புரட்டுவார்கள், எப்படி புரட்டப்படும் என்கிற ஏக்கத்தோடு நின்ற பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தது போல இன்றைக்கு தேவ பிள்ளையே, அந்த பெரிய பிரச்சனையின் மத்தியில் நின்று நீ கலங்கி கொண்டிருக்கும் பொழுது உனக்காய் உதவி செய்யும்படியாய் கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறாரு. உனக்காய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த கல் இப்பொழுது உருட்டப்படும், அந்த கல் இப்ப உருட்டி மாற்றப்படும். என் இயேசு வெளியே வரணும். அதிகாரம் தடுக்க முடியாது, கல் தடுக்க முடியாது, முத்திரை தடுக்க முடியாது. ஆமென். உள்ள இயேசு இருக்கிறாரு, கல்லறைக்குள்ள இயேசு இருக்கிறாரு. கல்லை கொண்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப கல் உருட்டப்படுகிறது. ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை உருட்டினது போல இந்த ஜெப நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு நன்மைக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருக்கிற கல் இப்பொழுது உருட்டப்படுகிறது. உன் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் அடைத்து வைத்திருக்கிற கல் இப்பொழுது உருட்டப்படுகிறது. ஓ ஸ்தோத்திரம். உனக்கு கற்பத்தில் பிள்ளை உருவாக முடியாதபடி உன் கற்பத்தின் வாசல அடைத்து வைத்திருக்கிற அந்த கல் இப்பொழுது உருட்டப்படுகிறது. உன் தொழிலுக்கு விரோதமாய், உன் பிசினஸுக்கு விரோதமாய் ஆமென் அடைத்து வைத்திருக்கிற அந்த கல்ல இப்பொழுது ஒரு தூதன் இறங்கி வந்து உருட்டி கொண்டிருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆலயத்திற்குள்ளே ஜனங்கள் வரவிடாதபடி ஆலயத்தின் வாசல அடைத்து வைத்திருக்கிற ஒரு கல் இப்பொழுது உருட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் நன்மைக்கு விரோதமாய் ஒரு கல் அடைக்கப்பட்டிருக்கிறது.
இப்பொழுது ஒரு தூதன் இறங்கி வருகிறான். அந்த கல் உருட்டப்படுகிறது. உன் இருதயத்தை பாரப்படுத்துகிற கல், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற கல், உனக்கு கண்ணீரை கொடுக்கிற கல், உனக்கு உபத்திரவத்தை உண்டு பண்ணுகிற அந்த கல் இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெப நேரத்தில் இப்பொழுது உருட்டப்படுகிறது. அந்த கல் உருட்டப்படுகிறது. ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். நம்புகிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள் கை தட்டி 2 நிமிடம் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரகாசிக்கிற தூதன் இங்கே இறங்கி வருகிறான். அற்புதத்தை நடப்பிக்கிற தூதன் இங்கே இறங்கி வருகிறான். உடபர கடகதுர மன கடகதுர மன கடகதுரியா உடமன கடகதுர மன கடகதுரியா. தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அம்மா, உங்க கல் உருட்டி மாற்றப்படுகிறது. உன் இருதயத்தை ஒரு கல் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஜெபித்தாலும் அதை ஜெயம் பெற முடியல. அந்த கல் மாறாமலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பாரம் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய சுமையை போல அந்த கல் உன்னை அமிழ்த்தி வைத்து வைத்து நீ விடுதலை எடுக்க முடியாதபடி நீ பாரப்பட்டு கொண்டே இருக்கிறாய். இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது ஒரு தூதனை கர்த்தர் இப்பொழுது அனுப்பி விடுகிறார். அந்த கல் இன்னையோடு உருட்டி மாற்றப்படுகிறது. இன்னையோடு உருட்டி மாற்றப்படுகிறது. பணிவிடை செய்கிற தூதர்கள் இங்கே இறங்கி வந்திருக்கிறார்கள். நம்புகிற பிள்ளைகள் அத்தனை பேரும் வாய்களை திறந்து 2-3 நிமிடங்கள் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய மகத்துவத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படுகிறது. ஷபாரா கரபாலா துரபாலா கரபாலா உடபாலா தீரபாலா கரபாலா உடபாலா தீரபாலா கடக துரமன கடக துரியா. நீ நம்ப கூடுமானா இன்னைக்கு இந்த ஜெபம் முடிந்து போகும் பொழுது அற்புதத்தோடு தான் வீட்டுக்கு போவ. அற்புதத்தோடு தான் வீட்டுக்கு போவ. கண்ணீரோடு தான் வந்தீங்க, கவலையோடு தான் வந்தீங்க. ஆமென். சபை உனக்காய் போராடுது. சகோதரி, சபை உனக்காய் போராடுது. தேவ பிள்ளையை சபை உனக்காய் போராடுது. திறப்பில நின்று போராடுது. உபவாசித்து போராடுது. அழுது போராடுது. கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஒரு தூதனை இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு தூதனை கர்த்தர் இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார். ஓ, சிலர் இன்னும் நம்பல, சிலர் இன்னும் விசுவாசிக்கல. பணிவிடை செய்கிற ஆவிகள் இங்கே வந்திருக்கிறது. பணிவிடை செய்கிற ஆவிகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு கட்டளை கொடுக்கிறாரு. கர்த்தர் கட்டளை கொடுக்கிறாரு. ஒரு அற்புதம் இப்ப நடக்குது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எஸ், கையை தட்டி அத்தனை தேவ பிள்ளைகளும் உன்னை பாரப்படுத்துகிற அந்த பெரிய கல் இப்பொழுது உன்னை விட்டு அது விலகி போகிறது. Yes, Jesus. Rakabala kabara gadala rebala shebolo hodolo rebolo hodorobo shamtara baba udabara bala. உன் தூக்கத்தை கெடுத்த பாரம், உன் சாப்பாட்டை கெடுத்த பாரம், ஆமென், தேவ சமூகத்தில் இருக்க விடாதபடி தடை பண்ணின அந்த பெரிய கல் இப்பொழுது உன்னை விட்டு உருட்டி மாற்றப்படுகிறது. தூதன் உனக்காக வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். தூதன் உனக்காக வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். நம்பின ஆவில நிரம்பி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ வந்தது போல இந்த இடத்திலிருந்து போக மாட்டாய். ஒரு வித்தியாசத்தோடு இன்றைக்கு கர்த்தர் உன்னை அனுப்புகிறார். கர்த்தருடைய ஜெயம் இங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய விடுதலை இங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமை ஸ்தாபிக்கப்படுகிறது. சில பிள்ளைகளுக்குள்ள பயங்கர விடுதலை. ஷபாரா பாலா கதாரா பாலா ரிபா தாரா பாலா உடா பாரா பாலா 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 உடா பாரா பாலா 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 பாலா. எஸ், ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நம்புகிற பிள்ளைகள் கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க. ஏதோ ஒரு கல்லு உங்களை தடுத்து வைத்திருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் அதை உருட்டி மாற்ற தூதனை அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. ஆமென். நம்பினா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு வெளியே வரக்கூடாது என்பதற்காக பெரிய கல்லை கொண்டு வைத்து அதன் மேல் ஒரு முத்திரையும் போட்டு வைத்தார்கள். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்பதாக அந்த கல்லு நிற்க முடியல, அந்த முத்திரை நிற்க முடியல. எல்லாம் உடைக்கப்பட்டது. கல் உடைக்கப்பட்டது, முத்திரை உடைக்கப்பட்டது, அதிகாரம் உடைக்கப்பட்டது. இயேசுவின் வல்லமைக்கு முன்பதாக எந்த கல்லும், எந்த சக்தியும், எந்த முத்திரையும், எந்த வல்லமையும் நிற்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் அதை உடைத்து கர்த்தர் ஜெயத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். எந்த அதிகாரமும் அவருக்கு முன்பதாய் செயல்பட முடியாது. ஷாபாரா கத்துரா பக்கரா பாலா 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 பா ரிபாதாரா பாலா ரிகாத்தாரா ஷந்தலா உடமன கடகதுரியா உடபர பாலா 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 பா.
ஆமென், ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கும் பொழுது ஆமென், கெபியின் வாசல்ல ஒரு கல்லை கொண்டு வைத்திருந்தார்கள். கெபியின் வாசலில் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆமென், யாக்கோபின் கிணற்றின் வாசல்ல ஒரு கல்லை கொண்டு வைத்திருந்தார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு எகிப்தியருடைய கல் காணப்பட்டது என்று நம்ம இங்கெல்லாம் படிக்கிறோம். ஆமென், தேவ பிள்ளையே, இந்த எகிப்தியரின் கல் உன்னை வேதனைப்படுத்துகிற கல், இந்த எகிப்தியரின் கல் உன்னை ஒடுக்குகிற கல், இந்த எகிப்தியரின் கல் உன்னை கொள்ளையிடுகிற கல், இந்த எகிப்தியரின் கல் உன்னை பின்வாங்க வைக்கிற கல். நான் இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், அந்த கிணற்றின் வாசல்ல வைக்கப்பட்ட கல் உள்ள கிடக்கிற ஆசீர்வாதம், உள்ள கிடக்கிற நன்மை வெளியே வரக்கூடாது என்பதற்காக, அந்த நீரூற்றுகள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக கிணற்றின் வாசல்ல ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. கெபியின் வாசல்ல ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. கல்லறையின் வாசல்ல ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நம்புங்க தேவ பிள்ளைகள், ஏதோ உன்னை பாரப்படுத்துகிற, உன்னை கொள்ளையிட நினைக்கிற, உன்னை அழிக்க நினைக்கிற, உன்னை பின்வாங்க வைக்க நினைக்கிற எல்லா எகிப்தியரின் கல்லுகளும் இன்னைக்கு தவிடுபடியாய் அது உடைக்கப்படுகிறது, அது நொறுக்கப்படுகிறது. நீ முன் செல்வாய், நீ பின்வாங்க மாட்டாய், நீ முன்னே போகத்தக்கதாய் கர்த்தர் இன்னைக்கு இந்த நாள் ஜெபத்தில் உன்னை அதிகாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ, நம்புகிற அத்தனை பேரும் நீங்கள் யோவான் 11வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு, இயேசு சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கல்லை என்ன செய்யுங்கள்? எடுத்து போடுங்கள். மாறி மாறி கையை பிடி சொல்லுங்க. இன்னைக்கு அத்தனை கல்லும் எடுக்கப்பட போறது. நீங்க நம்பிக்கையோடு சொல்லல, நான் நம்புறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். சபையாரின் ஜெபம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு தலைப்பை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு செய்ய போறாரு. ஆமென். இப்ப கையை பிடிச்சல, எங்கேயோ ஒரு கல்லு தடுத்து வைத்திருக்கிறது. இதுவரை அது உருட்டி மாற்றப்படல, இன்னைக்கு உருட்டி மாற்றப்படும். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறவங்க இட்டி முழக்கமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறேன், இன்னைக்கு அந்த கல்லு மாறும். இன்னைக்கு தூதனை கர்த்தர் அனுப்புகிறாரு. உன் தொழிலில் நஷ்டத்தை உண்டு பண்ணும்படியாய் வைத்த கல் இன்றைக்கு எடுக்கப்படுகிறது. உன் பாதையில வைக்கப்பட்ட கல் விபத்துகளையும் ஆபத்துகளையும் உண்டு பண்ணும்படியாய் வழியில வைக்கப்பட்ட கல் இன்னைக்கு எடுக்கப்படுகிறது. ஆமென். திருமண தடையை உண்டு பண்ணின கல் இன்னைக்கு எடுக்கப்படுகிறது. பிள்ளைகளுக்கு திருமண வயதாகி விட்டது, திருமணம் நடத்தப்பட முடியல, திருமண காரியங்கள் ஒழுங்காகல, அங்க ஒரு கல் காணப்படுகிறது. இன்றைக்கு அந்த கல் எடுக்கப்படுகிறது. உன் குடும்ப உறவில் அந்த ஐக்கியத்தை பிளக்கும்படியாய், உடைக்கும்படியாய், குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணும்படியாய் சத்துரு அங்க ஒரு கல்லை கொண்டு வைத்து ஒரு விரிசலை உண்டு பண்ண வேண்டும் என்று சத்துரு அங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கல் இப்பொழுது எடுக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்றேன், உன் கற்பத்திற்குள்ள பிள்ளைகள் உருவாக முடியாதபடி கற்பத்தின் வாசலை அடைத்து வைத்திருக்கிறார். அத்தனை கல்லும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்பட போகிறது. இன்னைக்கு கல்லை எடுத்து போடுங்க. ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு அற்புதம், ஒரு நன்மை இப்ப நடக்கிறது. கர்த்தர் தூதர்களை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கையை பிடிச்சு நல்லா சொல்லுங்க, எந்த கல்லா இருந்தாலும் என்னையோட அழிந்து போகும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கையே வராதது போல அல்லேலூயா சொல்றீங்களே. நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் மட்டும் இட்டி முழக்கமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் இங்கிருந்து போகும் பொழுது அந்த பிரச்சனையோட நான் போயிடக்கூடாது. இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போகும் பொழுது
ஒரு விடுதலையாக்கப்பட்ட நபராய் ஒரு விடுதலையோடு நான் புறப்பட்டு போகணும். ஆண்டவரே, கையை உயர்த்தி ஒரு வார்த்தை அப்படியே ஆண்டவரை பார்த்து கேட்டுருங்க பார்க்கலாம். உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் இப்பொழுது தூதர்களை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமீன். சபை ஜெபித்த பொழுது தூதன் இறங்கி வந்தானே, இன்னைக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி கொண்டிருக்கிறார். பயப்படாத சகோதரி, பயப்படாத தேவ பிள்ளையே, உன் ஆசீர்வாதத்திற்கு விடப்படும் பயப்படாத. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எகிப்தியனின் கல் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, பயப்படாத. இன்னைக்கு அது மாற்றப்படும். கபியின் வாசல்ல ஒரு கல் வைக்கப்படும், மாற்றப்படும். நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே, என்ன வேதனைப்படுத்துகிற சில கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, இன்னைக்கு அது மாற்றப்படுவதாக. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் கண்டு கொண்டே இருக்கிறார். ஒரு இரக்கம் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரி, ஆன்லைன் வழியாக இந்த சத்தத்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, கற்பத்தின் கனி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது இந்த ஜெபம் நடந்து கொண்டு அந்த தடைகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. கர்த்தருடைய நன்மை உனக்குள்ளே இப்பொழுது புறப்பட்டு வருகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உனக்கு ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிசயத்தை ஆண்டவர் இப்பொழுது விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கே தூதன் இறங்கி வந்திருக்கிறார். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் நம்ம படித்த பொழுது, ஒரு தூதன் இறங்கி வந்த பொழுது பூமி முழுவதும் பிரகாசித்தது போல இங்கே தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். இங்கே தூத ஜனங்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். இங்கே தூதர்கள் கூட்டம் இறங்கி வந்திருக்கிறது. பயங்கர பிரகாசம், பயங்கர மகிமை, பயங்கர வெளிச்சம், பயங்கர பிரகாசம் இங்கே உதித்துக் கொண்டே இருக்கிறது, உதித்துக் கொண்டே இருக்கிறது. எஸ் 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 எஸ். ஓ இயேசுவே ஸ்தோத்திரம். அற்புதம் இயேசுவின் நாமம் இப்புவிலெங்கு உயர்த்திடாம். அற்புதம் இயேசுவின் நாமம் இப்புவிலெங்கு உயர்த்திடாம். எவரும் ஏகமாய் கூடி சந்தோஷமாய் ஆராதிக்காம். அரும் ஏகமாய் கூடி சந்தோஷமாய் ஆராதிக்காம். நல்லவ கர்த்தனவன் வல்லவ வெளிப்படுமே. ஆமே, நல்ல கைத்தட்டி. வல்லவன் வெளிப்படுமே. அற்புதம் இயேசுவின் நாமம் இப்புவிலெங்கு உயர்த்திடாம். அற்புதம் இயேசுவின் நாமம் இப்புவிலெங்கு உயர்த்திடாம். நித்திய திருக்கரத்தாலோ பரிசுத்த சக்தியாலோ, நித்திய திருக்கரத்தாலோ பரிசுத்த சக்தியாலோ, திருவசனம் அதிதைரியமாய் உரைச்சிடுக சகோதரரே. திருவசனம் அதிதைரியமாய் உரைச்சிடுக சகோதரரே. அற்புதம் இயேசுவின் நாமம் இப்புவிலெங்கும் உயர்த்திடாம். அற்புதம் இயேசுவின் நாமம் இப்புவிலெங்கும் உயர்த்திடாம். குருடரின் கண்ணுகள் துறக்கும், காது கேட்டிடும் செவிடக்குமே. குருடரின் கண்ணுகள் துறக்கும், காது கேட்டிடும் செவிடக்குமே. மூடமுள்ளவர் புதிச்சுயரும், ஊனரெல்லாம் ஸ்துதி முழங்கும். நல்ல கை தட்டி அவன் ஊனரெல்லாம் ஸ்துதி முழங்கும். அற்புதம் இயேசுவின் நாமம் இப்புவிலெங்கு உயர்த்திடாம். அற்புதம் இயேசுவின் நாமம் இப்புவிலெங்கு உயர்த்திடாம். பூதங்கள்
சர்வவாதையும் நீங்கிடுமே, பூதங்கள் வேட்டுடன் போகும், சர்வவாதையும் நீங்கிடுமே, ரோகிகளும் ஆஸ்வசிக்கும் கீதஸ்வரம் முழங்கிடுமே, ரோகிகளும் ஆஸ்வசிக்கும் கீதஸ்வரம் முழங்கிடுமே. அற்புதம் இயேசுவின் நாமம் இப்புவிலெங்க உயர்த்திடாம், அற்புதம் இயேசுவின் நாமம் இப்புவிலெங்க உயர்த்திடாம். நித்திய திருக்கரத்தாலோ பரிசுத்தாத்ம சக்தியாலோ, நித்திய திருக்கரத்தாலோ பரிசுத்தாத்ம சக்தியாலோ, திருவசனோ அதிதைரியமா உரச்சிடுகா சகோதரரே, திருவசனோ அதிதைரியமா உரச்சிடுகா சகோதரரே. நித்திய திருக்கரத்தாலோ பரிசுத்தாத்ம சக்தியாலோ, நித்திய திருக்கரத்தாலோ பரிசுத்தாத்ம சக்தியாலோ, திருவசனோ அதிதைரியமாய் உரச்சிடுகா சகோதரரே, திருவசனோ அதிதைரியமாய் உரச்சிடுகா சகோதரரே, திருவசனோ அதிதைரியமாய் உரச்சிடுகா சகோதரரே, திருவசனோ அதிதைரியமாய் உரச்சிடுகா சகோதரரே. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தூதன் புறப்பட்டு வந்து கல்லை உருட்டினார். அடுத்த படிங்க தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை படிங்க. தானியேலின் புஸ்தகம் 3:28. வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தபடியினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். அப்ப கவனிக்கணும், முதலாவது தூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டுகிறான். இரண்டாவது பாருங்க, தூதன் இறங்கி வந்து அவருடைய தாசனை விடுவித்தார். சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியல, சிங்கத்தின் வாய ஆண்டவர் கட்டினார். கவனிக்கணும், அப்ப தெய்வத்திற்காக உறுதியாய் நம்பிக்கையாய் ஒரு தேவ பிள்ளை நிற்கும் பொழுது எந்த சிங்கமும் நம்மை சேதப்படுத்தாதபடி தூதனை அனுப்பி அவர் நம்மை விடுவிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அதே தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆமென். 3 புருஷர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். தானியேலை ஆண்டவர் பாதுகாக்கிறார். இவர்களுக்காக ஆண்டவர் தூதனை அனுப்பினது உண்மை என்று சொன்னால், நம்மையும் விடுவிக்க, நம்மையும் பாதுகாக்க, நம்மையும் தப்புவிக்க ஆண்டவர் தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட போகிறார். தூதர்கள் நம்மை பாதுகாக்க போகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கவனிக்கணும், சிங்கம் சேதப்படுத்த முடியல. நான் தான் இங்க அபிஷேக் கூட்டத்தில் சொன்னேன், மாம்ச மனம் மட்டும் தானியேலின் மேல வீசி இருந்தா சிங்கம் என்ன செஞ்சிருக்கோம்? கொன்னு போட்டிருக்கோம். ஆனா என்ன மனம் வீசுச்சுன்னா
ஆவியின் மனம் வீசினது. ஆமே. மாறி மாறி கையை பிடி சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் மேலையும் மாம்சத்தின் மனம் அல்ல, ஆவியின் மனம் வீசிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஜெபம் முடியும் பொழுது தெரியணும், ஆமே, மாம்ச மனம் போய் ஒரு ஆவிக்குரிய மனம் எல்லா தேவ பிள்ளைகள் மேலையும் வீசிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சிங்கம் கிடக்குது, தானியெல்லாம் கிடக்கிறாரு. நான் இப்படியாக நம்புகிறேன், அந்த சிங்கத்துக்கு மேல நல்ல தலை வச்சு படுத்திருப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கம் தான் அதுக்கு தலைவணையா இருந்திருக்கும். ஆமே. அடுத்து பாருங்க, அங்க ஃபேன் காத்தோன்னா இருந்திருக்காது, நல்ல வாலை வச்சு, ஆமீன், தேவ மனுஷனுக்கு நல்ல ஃபேன் காத்து அது வீசி கொடுத்திருக்கோம். உள்ள இருக்கிறது யாரு? கர்த்தருடைய தாசன், தேவனுடைய மனிதன். அப்ப நல்ல வாலை வச்சு என்ன செஞ்சிருக்கும் பாருங்க, நல்ல ஃபேன் காத்து வீசி கொடுத்திருக்கோம். ஆமே, அது கர்ச்சிக்காம அடங்கி அங்க படுத்திருக்கோம். ஏன்னா தேவதாசனை விடுவிக்கும்படியாய், ஆமீன், ஸ்தோத்திரம், தேவ மனிதனை விடுவிக்கும்படியாய் சிங்கம் சேதப்படுத்த முடியாதபடி தூதனை கர்த்தர் அங்க அனுப்புகிறாரு. தேவ பிள்ளை, எத்தனை கர்ச்சிக்கிற சிங்கங்கள் நமக்கு எதிராய் வந்தாலும் ஒரு பெட்டி பாம்பை போல அடங்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய வல்லமைய இந்த ஜெப நாட்கள் கர்த்தர் வெளிப்படுத்த போறாரு. எந்த சிங்கமும் நம்ம சேதப்படுத்த முடியாது. கர்த்தருக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமமாய் நிற்கிறதான தேவ பிள்ளைகளை எந்த அக்கினியும் சேதப்படுத்த முடியாது. அவர்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் தூதனை அனுப்பினது போல இந்த ஜெப நாட்கள்ல நமக்காய் கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறாரு. ஆமென் சொல்லுங்க. மாறி மாறி கையை பிடி சொல்லுங்க. பார்க்கலாம், சில இடத்துல விடுதலை தேவையா இருக்குது, கர்த்தர் தூதனை அனுப்ப போகிறாரு. ஆமே. அப்ப தூதரை அனுப்பி அவர்களை ஆண்டவர் விடுவித்தார். நிறைய சொல்லலாம். ஆமீன், ஸ்தோத்திரம். நேரம் ஓடி போறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்கலாம். ஆமே. நீங்க பாருங்க, ஒரு தூதனுடைய பலத்தை நாம படிக்கணும். ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 36வது வசனத்தை படிச்சிருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 37, 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியாவின் பாளையத்தில் 185,000 பேரை ஒரே தூதன் என்ன செய்தானா? சங்கரித்து போட்டான். ஒரு தூதனுக்கு பலனை பாருங்க. 185,000 பேர் என்ன செஞ்சானா? ஒரே தூதன் சங்கரித்து போட்டான். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்கலாம். அப்ப மாறி மாறி கையை பிடி சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார். நம்முடைய பாளையத்தில் தூதர்களை அனுப்புகிறார். நம்முடைய தேசத்தில் தூதர்களை அனுப்புகிறார். அங்கங்கே கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை வெட்டி அழிக்கும்படியாக, அங்கங்கே போர் செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி போடும்படியாக கர்த்தர் தூதர்களை நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய ஜெபத்தின் விளைவாக தூதர்கள் தேசத்தில் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சத்துருவின் வல்லமைகளை சங்கரித்து போடத்தக்கதாய், சத்துருவின் வல்லமைகளை அழித்து போடத்தக்கதாய் கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். நம்புகிற பிள்ளைகள் இப்ப கையை தட்டி ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். உடபாலா கந்துரபாலா கத்திரபக்கரபோரியா உடமன துரமன கடகசியா ரீபதர சந்தல் கடகதுரியா உடமன துரமன கடகதுரியா உடமன துரமன கடகதுர சந்தல் கடகதுரியா. அப்ப ஸ்தோத்திரம். இப்ப தூதன் போய் என்ன செய்கிறார்? விலாவில தட்டுகிறான். ஜெபிக்கும் பொழுது தூதன் அனுப்பப்பட்டான். அனுப்பப்பட்ட பொழுது இப்ப தூதன் போய் யாரை தட்டுறா? பேதுருவை தட்டுறாரு. பேதுரு நல்ல தூக்கமாக அங்க. ஆமே. அவருக்கு நாளைக்கு என்ன போக போகுது? தலை போக போகுது. இத பற்றி பேதுருக்கு கவலையே இல்லை. அங்க சிறைச்சாலையில போய் என்ன செய்துட்டு இருக்கிறாரு? நல்ல நித்திரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமே. நல்ல நித்திரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப தூதன் போய் நித்திரை பண்ற பேதுரு என்ன செய்கிறாரு? தட்டி எழுப்புகிறார். ஆமே. தட்டி எழுப்பின பொழுது அவன் சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். இப்ப கவனிங்க, அடுத்த என்ன நடக்கு பாருங்க. சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அப்ப முதலாவது சொல்றேன், ஜெபத்தின் மூலமாய்
தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். இரண்டாவது சபை ஜெபிக்கும் பொழுது பேதுருவின் கையில் கிடந்த சங்கிலிகள் விழுந்தது போல இந்த ஜெபத்தின் மூலமாய் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அதான் நம்ம படிக்கிறோம், பவுலும் சீலாவும் துதித்து ஜெபம் பண்ணின பொழுது ஆமென் எல்லாருடைய கட்டுகளும் என்ன செய்ததாம்? கலந்து போயிற்று. அப்ப கவனிக்கணும், நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் இரண்டாவது கர்த்தர் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சத்ரு ஒரு தேவ பிள்ளையை பலமாய் கட்டி வைத்திருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சங்கிலினாலே பேதுரு கட்டப்பட்டது போல சாத்தான் கட்டி வைத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த ஜெபத்தில் ஒன்றை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். பேதுரு போய் தட்டின பொழுது, அவன் எழும்பின பொழுது சங்கிலிகள் கலந்து விழுந்தது. அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்காக தெய்வத்திற்காக எழும்பும் பொழுது நம்மேல சத்துரு எப்படி பலமாய் கட்டி வைத்திருந்தாலும், எப்படிப்பட்ட கட்டுகள் நம்மேல் காணப்பட்டு கொண்டிருந்தாலும், இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆமென் விசுவாசிகளின் கட்டு, தேவ பிள்ளையுடைய கட்டு, ஆமென் இங்க வந்து ஆராதிக்கிற ஜெபிக்கிற பிள்ளையுடைய கட்டு, தேசத்தின் கட்டு, உபத்திரவத்தின் கட்டுகள், எல்லா கட்டுகளையும் கர்த்தர் இன்றைக்கு அறுக்க போகிறார். சபையாரின் ஜெபம் அவ்வளவு வல்லமையாய் வெளிப்பட போகிறது. சில பிள்ளைகள் கட்டப்பட்ட நிலவரத்தில் கிடக்கிறார்கள். அத்தனை பேருடைய கட்டுகளையும் கர்த்தர் இன்றைக்கு அவிழ்க்க போகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க. என்ன கட்டா இருந்தாலும் இந்த ஜெபத்துல கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நம்பிக்கையோடு சொல்லணும். ஆமே, கர்த்தர் என்ன விடுவிப்பார்னு அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமே, வியாதியை கொண்டு வைத்து கட்டிட்டானா, இப்ப ஜெபத்துல விசுவாசிங்க. இந்த ஜெபத்தோட அந்த பலவீனத்தின் கட்டு என்னை விட்டு அவிழ்ந்து போக போகுது. ஆமென், ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அந்த கட்டு அவிழ்ந்து போக போகிறது. பிசாசு கொண்டு ஒரு கட்டை கொண்டு வைத்து கட்டி வைத்திருக்கலாம். இந்த ஜெபத்துல அந்த கட்டு இன்றைக்கு கலந்து போக போகுது. பாவத்தை கொண்டு போட்டு சத்துரு கட்டி வைத்திருக்கலாம். இந்த ஜெபத்துல அந்த பாவத்தின் கட்டை, ஆமென், ஒரு மனிதனுக்குள்ள சாபத்தின் கட்டை சத்துரு கொண்டு கட்டி வைத்திருக்கலாம். இந்த ஜெபத்துல நம்முடைய சாபத்தின் கட்டு, தேசத்தின் சாபத்தின் கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். அந்த சாபத்தின் கட்டுகள் உடைந்து போக போகிறது. நீ எழும்ப முடியாதபடி நரம்புகளையும் எலும்புகளையும் சத்துரு பலமாய் கட்டி வைத்திருக்கலாம். இப்ப சபை ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்து சில பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். சில அற்புதங்கள் இந்த ஜெபத்தில் நடக்க போகிறது. சில விடுதலைகள் நடக்க போகிறது. சபையார் ஜெபித்த பொழுது பேதுருவை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் கலந்து விழுந்தது போல இன்னைக்கு சில சங்கிலிகள் சத்துரு பயங்கரமாய் சில பிள்ளைகளை சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறார். உபத்திரவத்தின் கயர்களினால் கட்டி வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அந்த கயர்கள், அந்த கட்டுகள், அந்த சங்கிலிகள், அந்த வட்டம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. ஜெயத்தை சுதந்தரித்துக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். என்ன கட்டா கிடக்கட்டும், சத்துரு கொண்டு வைத்து கட்டின கட்டு எதுவா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டு தெரிக்குது. ஷாபா லக ரக தல ரிபா தல சந்தர பௌதல பௌதல ரிகமன கடா. நம்புகிற பிள்ளைகள் அத்தனை பேரும் இப்ப ஒரு நிமிட நெடுமுழங்கள் போடுங்க. பாருங்க, ரெண்டு காரியம் சொன்னேன். சபையார் ஜெபித்த பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பினார். சபையார் ஜெபித்த பொழுது பேதுருவின் மேல் இருந்த சங்கிலி கலந்து விழுந்தது. இந்த ஜெபத்துல பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் பைபிள்ல படிக்கிறோம். தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். தூதர்களை தேவ பிள்ளைகளுக்காய் ஆண்டவர் அனுப்புகிறார். கர்த்தர் அங்கு தூதனை அனுப்புகிறார். ஆமென். கர்த்தர் தூதனுக்கு கட்டளை இடுகிறார், என் பிள்ளை போய் உதவி செய். கர்த்தர் நின்று பரிந்து பேச போக, தூதன் நின்று நமக்காய் பரிந்து பேச போகிறான். ஆமென். தூதர்களை கர்த்தர் இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார். இரண்டாவது சபை ஜெபித்த பொழுது அவனுடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போயிற்று. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அது நடக்கட்டும். எங்க அது நடக்கட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாள் வரை கட்டவிழ்க்கப்பட முடியாமல் ஒரு கட்டப்பட்ட நிலம்
இப்ப முழங்கால் படி போடுங்க. ஒரு அபிஷேகம் உங்க மேல இப்ப இறங்க போகுது. ஆவியானவர் உங்கள் மேல் தம்முடைய வல்லமை இப்பொழுது வெளிப்படுத்த போகிறார். ஆமீன். சபை ஊக்கமா ஜெபம் பண்ணுது. அநேகருடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுது. தேசத்தின் விடுதலைக்காக சபை ஜெபம் பண்ணுது. கர்த்தர் இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ, இரக்கத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பாரோ? இன்னைக்கு விசுவாசத்தோடு முழங்கால் படி போடுங்கள், பார்க்கலாம். இந்த நாள் வரை ஜெபத்தில் வந்து கொண்டிருக்கிறாய் தேவ பிள்ளையே. நீ விடுதலை எடுக்க முடியாமல் ஒரு கட்டப்பட்ட நபராகவே இருந்து கொண்டிருக்கிறாய். ஒரு பெரிய கட்ட சரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆவியில உணர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆத்மாவில் உணர்ந்து கொண்டிருக்கிறாய். சரீரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறாய். மாம்சத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அபயத்திலும் உணர்ந்து கொண்டிருக்கிறாய். ஐயோ, விடுதலை இல்லாமல் கட்டப்பட்ட அனுபவத்தை நீ உணர்ந்து கொண்டே இருக்கிறாய். இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கி வரும். முடிந்தா முழங்கால நில்லுங்க, பார்க்கலாம். ஒரு அபிஷேகம் இப்ப இறங்கி வரும். ஒரு ஆவியின் வல்லமை இப்ப உங்க மேல இறங்கி வரும். நீங்க இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது கட்டவிழ்க்கப்பட்ட நபர் நின்று பிரகாசிக்கிறான். ஆமீன். பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறான். தட்டி எழுப்புகிறாரு, தட்டுகிறார். சீக்கிரம் எழும்பு. ஆமீன். சங்கிலி கலந்து விழுந்தது இன்னைக்கு விழும். சபையாருடைய ஜெபத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தது உண்மையானால் ஆதி சபை ஜெபி. எஸ் 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 விடுவிக்கிற ஆவி திறந்து பாருங்க. மனக்கண்களை திறந்து பாருங்க. தூதர்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். பணிவிடை செய்கிற தூதர்களை அனுப்பி இருக்கிறார். ஓ, பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போகிற தூதர்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். உடபா ரபா லபா ரபா டபல திரபா லபா ரபா லபா உடபா லபா லபா லபா. பணிவிடை செய்கிற ஆவிகள் இங்க உலாவுகிறது, உலாவி கொண்டிருக்கிறது. அம்மா, உங்களுக்கு உதவி செய்ய தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். பலன் இல்லாத நேரத்தில் உங்களை பலப்படுத்த தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். ஓ, ஹாருகிறார்கள். ஆமீன். சகல கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு இப்ப அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடுமே. என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவ. என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவ. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையோ நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
நல்ல கைகளை தட்டி சபையாரின் ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்பின தெய்வம், கட்டுகளை உடைத்த தெய்வம், கட்டுகளை அறுத்த தெய்வம். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இப்படிப்பட்ட பலத்த வல்லமையா ஊழியத்திலையும் தேசத்திலையும் ஆமென் ஸ்தோத்திர நம்முடைய பகுதிகளிலும் நம்முடைய வீடுகளுக்குள்ளையும் கர்த்தர் செய்கிற தயவுக்காய் நல்ல கை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி இருங்க பார்க்கலாம்.